चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதாவின் மகா வாக்கியம் 22/1/1982. வாழ்த்துக்கள் வழங்குவதோடு விடை கொடுத்தலையும் செய்யுங்கள். இன்று உலகிற்கு நன்மை செய்யும் பாப் தாதா உலகில் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை நேரெதிரில் பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய நினைவின் சக்தி மூலம் ஒளி வடிவ உடல் ரூபத்தில் மதுபனிற்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் பாபாவை சந்திக்க வேண்டும் என்ற நல் எண்ணம் இருக்கின்றது. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் விசேஷத்தை தெரிந்திருக்கின்றார். அதே விசேஷத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்களின் விசேஷ பங்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பிராமண ஆத்மா கூட விசேஷமின்றி சாதாரணமாக இல்லை என்பதுதான் பிராமண ஆத்மாக்களின் மற்றும் பிராமண பரிவாரத்தின் புதுமையாகும். அனைத்து பிராமணர்களும் ஆன்மீக ஜென்மம் எடுத்தவர்கள். ஆன்மீக தன்மை இருக்கின்றது. எனவே அனைவரும் ஆன்மீகமானவர்கள். அதாவது ஏதாவது விசேஷத்தின் காரணமாக விசேஷ ஆத்மா விசேஷத்தின் ஆன்மீக தன்மை இருக்கின்றது. எனவே அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள் என்று பாப் தாதாவிற்கு குழந்தைகள் மேல் பெருமிதம் இருக்கின்றது. அதே போலவே இந்த ஆன்மீக ஜென்மத்தின் ஆன்மீக நிலையின் மாஸ்டர் சர்வ சக்திவானின் போதை தனக்குள் இருப்பதாக நினைக்கின்றீர்களா? இந்த போதை அனைத்து விதமான பலகீனங்களையும் அகற்றக்கூடியது. எனவே நிரந்தரமாக அனைத்து பலகீனங்களுக்கு விடை கொடுப்பதற்கான முக்கியமான வழி எப்பொழுதும் தனக்கும் மற்றும் அனைத்து சங்கம யுகத்தின் விசேஷ ஆத்மாக்களின் விசேஷ பங்கிற்கான வாழ்த்துக்கள் கொடுங்கள். ஏதாவது முக்கியமான நாள், ஏதாவது முக்கியமான காரியங்கள் செய்கின்றீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? அதற்கான வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றீர்கள் தான் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றீர்கள். அப்படி முழு கல்பத்தில் சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நாளும் விசேஷ நாளாகும். மேலும் விசேஷ யுகத்தின் விசேஷ பங்கினை செய்பவர்கள் நீங்கள். எனவே விசேஷ ஆத்மாக்கள், உங்களின் ஒவ்வொரு காரியமும் ஆன்மீகமானது, அதாவது விசேஷமானது. எனவே எப்பொழுதும் உங்களுக்குள்ளும் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். மேலும் தனக்கும் வாழ்த்துக்களை கூறுங்கள். எங்கு வாழ்த்துக்கள் இருக்குமோ அங்கு விடை பெறுவதும் நடக்கும். எனவே இந்த வெளிநாட்டினரின் சீசனின் சாரமாக எப்பொழுதும் வாழ்த்துக்கள் மூலமாக விடை கொடுத்து விடுங்கள் என்ற இதை நினைவில் வையுங்கள். நீங்கள் இங்கே வந்திருப்பதே விடை கொடுத்து வாழ்த்துக்களை பெறுவதற்காகத்தான் என்றால் விடை கொடுப்பது மற்றும் வாழ்த்துக்கள் என்ற இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். விடை கொடுக்க வேண்டும் என்றில்லாமல் விடை கொடுத்து விட்டோம் என்றிருக்க வேண்டும். வரதான பூமியில் வருவது என்றால் நிரந்தரமாக பலகீனங்களுக்கு விடை கொடுப்பது. ராவணனையோ எரித்து விடுகிறீர்கள், ஆனால் ராவணனின் வம்சம் தன்னுடைய பலத்தை காண்பிக்கும். எப்படி உங்களுடைய பூலோகத்தில் ஏதாவது பெரிய செல்வந்தர் உடலை விடுகிறார் என்றால் அவருடைய தூரத்து உறவினர்கள், மறந்து போனவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அப்படி ராவணனையோ கொன்று விடுகிறீர்கள், ஆனால் அவருடைய வம்சம் யார் தன்னுடைய உரிமையை பெறுவதற்காக எதிர்க்கிறார்கள் அந்த வம்சத்தை அழிப்பதில் சில நேரம் பலகீனமாக ஆகிவிடுகிறீர்கள். எப்படி காமம், கோபம், பேராசை, பற்றுதல் மற்றும் அகங்காரம் இவற்றின் வம்சம், அதாவது அம்சம் மிகப்பெரிய ராயல் ரூபத்தில்
தன்னுடையவராக ஆக்கிவிடுகிறது. எப்படி பேராசையின் அம்சம் தேவை, அவசியம் பேராசை இல்லை, ஆனால் அனைத்தும் தேவையாக இருக்கின்றன. அவசியத்திற்கும் எல்லை இருக்கின்றது. ஒருவேளை தேவைகள் எல்லைக்கு அப்பாற்பட்டு சென்று விடுகின்றன என்றால் அதுவே பேராசையின் அம்சமாகி விடுகின்றது. அதே போல காமவிகாரம் இல்லை, நிரந்தர பிரம்மாச்சாரியாக இருக்கின்றார். ஆனால் எவரேனும் குறிப்பிட்ட ஆத்மாவுக்கு விசேஷ அடிப்பணிதல், அதாவது வளைந்து கொடுப்பது இருக்கிறது என்றால் அதற்கான ராயல் ரூபம் அன்பு. அப்படி என்றால் அதிகப்படியான அன்பு காமத்தின் அம்சமாகும். அன்பாக இருப்பது சரிதான், ஆனால் அதிகப்படியான அன்பு அம்சமாகிவிடுகின்றது. அதே போன்று கோபத்தையும் வென்று விட்டீர்கள், ஆனால் ஏதாவது ஆத்மாவின் ஏதாவது சம்ஸ்காரத்தை பார்த்து நீங்கள் மனதிற்குள் ஞானஸ்வரூப நிலையிலிருந்து கீழே வந்து விடுகின்றீர்கள். மேலும் அதே ஆத்மாவிடமிருந்து விலகிச் செல்வதற்கான முயற்சி செய்கின்றீர்கள். ஏனென்றால் அவரை பார்த்து அவருடைய தொடர்பில் இருக்கும்போது மனநிலை மேலே கீழே செல்கிறது. எனவே சுபாவத்தை பார்த்து ஒதுங்கிவிடுவது என்பதும் வெறுப்பு, அதாவது கோபத்தின் அம்சமேதான். எப்படி அக்னி எரியும் போது தூரமாக விலகி இருக்கின்றார்கள், அதே போன்று இந்த சூட்சம வெறுப்பும் கோப அக்னிக்கு சமமானது, ஒதுங்கிவிட வைத்து விடுகின்றது. இதற்கான ராயல் வார்த்தை தன்னுடைய மனநிலையை ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? அதைவிட விலகி இருப்பதே நல்லது என்று நினைக்கின்றார்கள். விலகி இருப்பது வேறு, ஒதுங்கி விடுவது வேறு. அன்பானவராகி விலகி இருப்பது வேறு. தன்னுடையவராக ஆகுகின்றீர்கள், அது சரித்தான். ஆனால் சூட்சம வெறுப்புணர்வு இவர் அப்படித்தான், இவரோ மாறவே மாட்டார். அந்த மாதிரி நிரந்தரமாக அவருக்கு சூட்சமத்தில் சாபம் கொடுக்கின்றீர்கள். பாதுகாப்பாக இருங்கள், பரவாயில்லை, ஆனால் அவருக்கு முடிவான சான்றிதழை கொடுக்காதீர்கள். அதுபோலவே விசேஷத்தை பார்த்து கொண்டும் எப்பொழுதும் அனைவருக்காகவும் சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களை வைத்து கொண்டே இந்த அம்சத்திற்கும் விடை கொடுங்கள். தன்னுடைய சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட விருப்பங்களை விடாதீர்கள். தன்னை பாதுகாத்து கொண்டே மற்ற ஆத்மாக்களை கீழே தள்ளிவிட்டு தன்னை பாதுகாத்து கொள்ளாதீர்கள். இந்த வெறுப்புணர்வு என்றால் வீழ்த்தப்படுவது, மற்றவர்களை கீழே தள்ளி தன்னை பாதுகாத்து கொள்வது என்பது பிராமணர்களின் விசேஷம் இல்லை. தன்னை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், கூடவே மற்றவர்களையும் காப்பாற்றுங்கள். இதைத்தான் விசேஷமானவர்களாகுவது மற்றும் விசேஷத்தை பார்ப்பது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நடைமுறையில் இரண்டு சொரூபங்களை கொண்டு வந்து விடுகிறது. மனமுடைந்து போவது, இன்னொன்று அலட்சியம். எனவே இப்பொழுது ராவணனின் அம்சத்தை நிரந்தரமாக விடை கொடுப்பதற்காக இந்த இரண்டு ஸ்திதிகளுக்கும் விடை கொடுங்கள். மேலும் எப்பொழுதும் தனக்குள் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் விசேஷத்தை பாருங்கள். என்னுடைய விசேஷம் இல்லை, தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் விசேஷம் என்னுடைய விசேஷம் என்று நினைத்தீர்கள் என்றால் பின்பு அகங்காரத்தின் அம்சம் வந்துவிடும். என்னுடைய விசேஷம் மூலம் ஏன் சேவை சேவிப்பதில்லை? என்னுடைய விசேஷத்தை இவர்கள் உணரவே இல்லை. என்னுடையது எங்கிருந்து வந்தது? விசேஷமான ஜென்மத்தின் பரிசு விசேஷத்தை அடைவது. அப்படி ஜென்மத்தை கொடுத்தவர் பரிசையும் கொடுத்திருக்கின்றார். எனவே என்னுடையது எங்கிருந்து வந்தது? என்னுடைய விசேஷம், என்னுடைய இயல்பு, என்னுடைய மனம் இதை கூறுகின்றது மற்றும் நான் நினைக்கின்றேன் என்று. இவை என்னுடையவை அல்ல, ஆனால் கவலைகள். நீங்கள் கூறுகின்றீர்கள் இல்லையா, கவலை, ஹரி மற்றும் பரி. புரிந்ததா? இந்த அம்சத்திற்கு முடிவு கட்டுங்கள். மேலும் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் தன்னுடைய விசேஷத்தை மற்றும் மற்றவர்களின் விசேஷத்தை எப்பொழுதும் பாருங்கள். அதாவது எப்பொழுதும் தனக்கும் பிறருக்கும் வாழ்த்துக்களை கொடுங்கள். அனைத்து அம்சத்தையும் புரிந்து கொண்டீர்கள் இல்லையா? இப்பொழுது மோகத்தின் அம்சம் எது? மோகத்தை வென்றவராக ஆகிவிடவில்லையா என்ன? நல்லது. மோகத்தின் ராயல் ரூபம் என்பது ஏதாவது ஒரு பொருள் அல்லது நபர் பிடித்தமானதாக இருக்கிறது. இந்த பொருட்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். மோகமில்லை, ஆனால் பிடிக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு நபர் அல்லது பொருள் பிடித்திருக்கிறது என்றால் அனைவரும் அனைத்தும் பிடித்திருக்க வேண்டும். மிக முரடான துணியும் நன்றாக இருக்கிறது, நல்ல துணியும் பிடித்திருக்க வேண்டும்.
36 உணவும் பிடித்திருக்கிறது என்றால் காய்ந்த சப்பாத்தி மற்றும் வெல்லமும் பிடித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளும் பிடித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் பிடித்திருக்க வேண்டும். இது அதிகமாக பிடித்திருக்கிறது, இவர் எனக்கு அதிகம் பிடிக்கும் என்று அப்படி நினைத்து கொண்டு காரிய விவகாரங்களில் வராதீர்கள். மருந்து இருக்கிறது, மருந்து என்று நினைத்து நன்றாக சாப்பிடுங்கள். ஆனால் பிடித்திருக்கிறது எனவே சாப்பிடுகிறேன் என்று அப்படி வேண்டாம். பிடித்திருக்கிறது என்றால் ஈர்ப்பு செல்லும். இதுதான் மோகத்தின் அம்சம். சாப்பிடுங்கள், குடியுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் அம்சத்திற்கு விடை கொடுத்து விட்டு விலகி இருப்பவராகி பிரயோகம் செய்வதில் அன்பானவராகுங்கள். புரிந்ததா? பாப் தாதாவின் பண்டாராவிலிருந்து, அதாவது சமையலறையிலிருந்து இயல்பாகவே நியமப்படி அனைத்தும் கிடைப்பதற்கான வழி செய்யப்பட்டுள்ளது. எனவே எவ்வளவு வேண்டுமோ சாப்பிடுங்கள். ஆனால் தனியாக சாப்பிடாமல் தந்தையுடன் சேர்ந்து சாப்பிடுங்கள். தந்தையுடன் சேர்ந்து சாப்பிடுகிறீர்கள், தந்தையுடன் சேர்ந்து மனமகிழ்ச்சிக்கான காரியங்கள் செய்கிறீர்கள் என்றால் இயல்பாகவே எப்பொழுதும் கோட்டிற்கு உள்ளே அசோக வனத்தில் சுகமில்லாத வனத்தில் இருப்பீர்கள். இங்கு ராவணனின் அம்சம் கூட வர முடியாது. எனவே சாப்பிடுங்கள், குடியுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் தந்தையுடனும் கோட்டிற்கு உள்ளேயும் இருக்க வேண்டும். பிறகு எந்த விசேஷமும் கடினமாக அனுபவம் ஆகாது. ஒவ்வொரு விஷயமும் மன மகிழ்ச்சி கொடுப்பதாக அனுபவமாகும். புரிந்ததா? என்ன செய்ய வேண்டுமென்று? எப்பொழுதும் மன மகிழ்ச்சிக்கான காரியங்கள் செய்யுங்கள். நல்லது. இரட்டை வெளிநாட்டினர் நிரந்தரமாக மன மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான விதியை புரிந்து கொண்டீர்களா? கடினமாக இல்லையே. தந்தையுடன் அமர்ந்து விட்டீர்கள் என்றால் எதுவுமே கடினமாக இருக்காது. ஒவ்வொரு நேரமும் மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்வீர்கள். ஒவ்வொரு வினாடியும் தனக்காகவும் மற்றும் பிறருக்காகவும் வாழ்த்துக்களின் வார்த்தைகள் வெளியாகி கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் அனைவரும் விடை கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையா? உங்கள் கூடவே எடுத்து செல்ல மாட்டீர்கள் இல்லையா? இந்த அனைத்து அம்சங்களுக்கும் விடை கொடுத்துவிட்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துவிட்டு செல்லுங்கள். அனைத்து வெளிநாட்டு குழந்தைகளும் தயாராக இருக்கிறீர்கள் தான் இல்லையா? நல்லது. அந்த மாதிரி நிரந்தரமான விடை கொடுப்பவர்களுக்கு பாப் தாதா வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். விடை கொடுத்ததற்கான பல மடங்கு வாழ்த்துக்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் மன்மனாபவ, அதாவது எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருக்கும், எப்பொழுதும் ஒரு தந்தையின் முழு உலகையும் அனுபவம் செய்யக்கூடிய அந்த மாதிரி விசேஷங்களை பார்க்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।